Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மலையாளம் இந்தி பைலிங்குவல் படமா வெளியான வீரம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் 2017 வெளியாச்சு. இது மன்னர் காலத்து படம்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு தூதுவனை நமக்கு காட்டுறாங்க. தகவல் சொல்றதுக்கு ஆட்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒருத்தரா தான் இவர் இருப்பாரு. ஒரு முக்கியமான தகவலை சொல்றதுக்காக ஒரு பகுதியை நோக்கி ஓடிட்டு இருக்காரு. இங்கதான் வீரம்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இவருமே பார்க்க வேண்டியவங்களை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. இங்க அரோமல் அப்படின்ற ஒரு இளவரசர் இருக்காரு. அவரோட அப்பாவான ராஜாவும் இங்க இருக்காரு. அவங்கள பார்த்த மாதிரி தான் இவர் தகவலை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சந்து இந்த இடத்துல சண்டை போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சந்துவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல இவங்க கூட தான் இருந்திருப்பாரு. ஆனா அவர் விலகி போய் பல வருஷம் ஆயிடுச்சு. அந்த சந்து இருக்காரு பாத்தீங்களா, அப்பாவை கொண்டவங்க கூட போட்டிக்கு போயிருப்பாரு. 2 பேர் சண்டை போடுற மாதிரி தான் அந்த போட்டி போகும். மொத்தம் 4 பேர் இருப்பாங்க. 2 பேர் சப்போர்ட்டர்ஸ், 2 பேர் ஃபைட் பண்ணுவாங்க. அப்பாவை கொண்ட கோவம் சந்துக்கு இருக்கும். அதனால பயங்கரமா அவன் கூட சண்டை போடுறாரு. ஸ்டார்டிங்ல இருந்து இவர் தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்காரு. அவன் பயங்கரமா அடிதான் வாங்கிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு இருக்காங்கல்ல, சண்டையோட முடிவுல யாரு ஜெயிச்சா அத முதல்ல சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் இந்த தூதுவன் கிட்ட கேக்குறாங்க. கடைசியில சந்து தான் ஜெயிச்சான், அவனோட தலையை துண்டாக்கிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவன் பயங்கர வீரனா மாறி இருக்கான் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. அந்த மாதிரி ஒரு வீரனை நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காலத்துல இவங்க தான் துரத்தி விட்டுருப்பாங்க. இப்ப திரும்பி அவனை கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவனை இந்த இடத்துக்கு வர சொன்னோன்ற மாதிரி சொல்லுன்ற மாதிரி தூதுவன் கிட்ட சொல்றாங்க. தூதுவனும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. எதுக்காக விரட்டி விட்டாங்கன்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் எல்லாம் கதை போக போக நமக்கே தெரிய வந்துரும். தூதுவன் இருக்கான் பாத்தீங்களா, சந்து இருக்க இடத்த கண்டுபிடிச்சு சீக்கிரமா உங்க முன்னாடி கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப சந்து அவர் ஃப்ரெண்டு கூட வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஒரு சப்போர்ட்டர் இருப்பாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அது இந்த ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. ஆயுதம் எடுத்து தரது தான் அந்த சப்போர்ட்டரோட வேலையா இருக்கும். இவங்க 2 பேருமே ஃபால்ஸ் இருக்கிற ஒரு பகுதிக்கு வராங்க. அந்த இடத்துல ஒரு மந்திரவாதி லேடி இருப்பாங்க. அவங்கள பாக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அந்த மந்திரவாதி லேடி இருக்காங்கல்ல, ஒரு பொண்ணை வசியம் பண்ணி அந்த பொண்ணு மூலியமா ஃபியூச்சர் எல்லாம் சொல்ல வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணு அங்க உட்காந்துட்டு இருக்கா. இப்ப சந்துவோட ஃபியூச்சரை பத்தி சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, கொஞ்சம் மயக்கத்துல இருக்க மாதிரி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறா. சந்து இப்போ வரைக்கும் சாதாரண ஒரு சண்டை போடுற நபரா மட்டும்தான் இருப்பாரு. ஆனா ஃபியூச்சர்ல அவர் நல்ல நிலைமைக்கு வருவாரு. ஏன் ஒரு இடத்துக்கு மன்னராக கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. இதை கேட்கிற சந்துக்கும் ஃப்ரெண்டுக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா எப்படி அது நடக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நான் எப்படி ஒரு மன்னரா மாற முடியும், எனக்கு தெளிவா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு கிட்ட திரும்ப திரும்ப கேள்வி கேட்கிறாரு. ஆனா அந்த பொண்ணு சொன்ன விஷயத்தையே தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. இவரும் அந்த பொண்ணை நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அவளால இவ்வளவுதான் சொல்ல முடியும், இதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியாது, நீ இன்னொரு நாள் வா பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த மந்திரவாதி லேடி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஃப்ரெண்டும் இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட் இருக்கார்ல, சந்து மன்னராக போறாருன்னு தெரிஞ்சோம் நான் சந்தோஷப்படுறது. இந்த ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் இருக்கான். அந்த பையனோட லைஃபை நீ தான் மன்னரா மாறிட்டா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது நடக்கட்டும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இவங்க 2 பேருமே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த தூதுவன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுறான். அரோமல் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு, நீங்க வந்து பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். என்ன விரட்டி விட்டவங்க இப்ப மட்டும் எதுக்காக பார்க்கணும்னு சொல்றாங்க, என்னெல்லாம் வர முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப கோவமா பேசுறாரு. அப்போ உங்களை போக சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு, இப்போ உங்களை வர சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, யோசிச்சு முடிவு எடுத்துட்டு வரணும்னா வாங்கன்ற மாதிரி இவங்க 2 பேருமே கிளம்பிடுறாங்க. இவர் போக வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப அரோமல் அப்படின்ற இளவரசர் அவரோட அப்பாவான மன்னர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவன் கண்டிப்பா வரமாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் விரட்டி விட்டாங்கன்றது இப்பதான் தெரிய வருது. ஆக்சுவலா இந்த அரோமலுக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அந்த தங்கச்சியும் சந்துவும் லவ் பண்ணிருப்பாங்க. கல்யாணம் பண்ணி வைங்கன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆனா சந்து சாதாரண ஆள்ல, அதனால கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க பிரிச்சு விட்டுருப்பாங்க. அதே மாதிரி சந்து இங்க இருந்து அனுப்பியும் விட்டுருப்பாங்க. அந்த கோவத்தை மனசுல வச்சு கண்டிப்பா வரமாட்டான் அப்படின்ற மாதிரி தான் அரோமல் சொல்றாரு. இத மேல இருந்து தங்கச்சியும் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்பா இருக்கார்ல, சந்து கண்டிப்பா வருவான்ற மாதிரி சொல்றாரு. அரோமல் தங்கச்சியோட பேரு உன்னி ஆர்ச்சா அப்படின்றது. உன்னி ஆர்ச்சா எனக்கு கிடைக்காததுக்கு அவங்க தான் காரணம், இப்ப மட்டும் எதுக்காக வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா உன்னி ஆர்ச்சாக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இப்ப டீனேஜ் வயசுல ஒரு பையன் இருக்கான். அதெல்லாம் நினைச்சுதான் சந்து போக வேணாம்னு நினைக்கிறாரு. ஆனா ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவங்க வர சொல்லியிருக்காங்கன்னா முக்கியமான விஷயமா இருக்கும், போய் பார்த்தாதான் என்ன அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. கடைசியில ஹீரோவும் இவரோட மனசை மாத்திடுறாரு. அவங்கள பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவங்க பயங்கரமா வரவேற்கிறாங்க. இவர் ரீசெண்டா ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்காருல, அதுக்காக அரோமல் இவரை பாராட்டுறாரு. அரோமல் சீக்கிரமா ஒரு சண்டைக்கு போக போறாரு. சண்டைக்கு போகும்போது சப்போர்ட்டர் பலமான ஆளா தேவை, நீ அதுக்கு சப்போர்ட்டரா இருக்கணும், இருப்பியா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட கேட்கிறாரு. ஏறக்குறைய அது இளவரசரோட தளபதி போஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு தளபதியா நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இதனால அவங்க எல்லாருமே பயங்கரமா சந்தோஷம் எல்லாம் பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ பேசினதெல்லாம் பக்கத்துல இருந்து ஃப்ரெண்டு கவனிச்சிருப்பாரு.
நீ நினைச்ச மாதிரியே நடந்துரும் போலியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஒரு லேடி சொன்னா பாத்தீங்களா, அந்த மாதிரி நடக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. கூடிய சீக்கிரத்துல அரோமல் ஒரு மன்னர் கூட சண்டைக்கு போக போறாரு. அந்த சண்டையில அரோமல் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே இந்த பகுதியில தான் இருக்காங்க. உன்னி ஆர்ச்சான்னு ஒருத்தங்களை பத்தி சொன்னல, அவங்களும் இங்கதான் இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப வயசானவர் மாதிரி தெரியுது. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஹீரோ இருக்கிற இடத்துக்கு போனோன்ற மாதிரி அந்த இடத்தை விட்டு சைலண்டா கிளம்பிடுறாங்க. சைலண்டா கிளம்பினவங்க ஹீரோ தங்கிட்டு இருக்க இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இவங்க பொறுமையா பக்கத்துல வராங்க. அவர் மேல கையை வச்சு ரொமான்ஸ் பண்ணலாம் நினைக்கிறாங்க. அவர் சட்டுன்னு கத்தி வச்சு இவங்களை அட்டாக் பண்ற மாதிரி வராரு. சுதாரிச்சு தான் இப்படி பண்ணிருப்பாரு. ஆனா இவங்கன்னு தெரிஞ்சோன்னு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல ரொமான்ஸ் எல்லாம் பண்றாங்க. இவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி லவ்வர்ஸ்ல, அதனால தான் இப்படி ரொமான்ஸ் பண்றாங்க. உன்னி ஆர்ச்சாக்கு ஒரு வயசான ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன பூஜை முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஒரு பொருள் எடுக்கிறதுக்காக தான் வந்தேன், நீங்க போங்க நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவருமே சரின்ற மாதிரி கிளம்பிடுறாரு. மேற்கொண்டு இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது உன்னி ஆர்ச்சா இருக்காங்கல்ல, என் அண்ணனுக்கு தான் இப்ப நீ தளபதியா இருக்க, என் அண்ணனை இந்த போர்ல ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கண்டிப்பா ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப ஒன்னா இருந்த உன்னி ஆர்ச்சா இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. உன்னி ஆர்ச்சா கிடைக்காததுக்கு அந்த அண்ணன் தானே காரணம். லைட்டா அண்ணன் மேல ஹீரோக்கு கோவம் இருக்கு. இப்ப ஹீரோவும் ஒருத்தங்களுக்கு லெட்டர் போட்டுறாரு. அந்த லெட்டரை குட்டிமணி அப்படின்றவங்க தான் படிச்சுட்டு இருக்காங்க. இந்த குட்டிமணி யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட ஒய்ஃபா இருப்பாங்க. ஹீரோக்கு கல்யாணம் ஆனது உன்னி ஆர்ச்சாக்கு தெரியாது. நமக்கே இப்பதான் ரிவீல் பண்றாங்க. நடுவுல ஒரு 20 வருஷம் அவங்க கூட இல்லாம இருந்தார்ல, அப்பதான் குட்டிமணியை கல்யாணம் பண்ணிருப்பாரு. குட்டிமணிக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் லெட்டர் போட்டிருக்காரு. அரோமலுக்கு இப்ப தளபதியா மாறி இருக்காரு பாத்தீங்களா, அதை பத்தி தான் லெட்டர் போட்டிருக்காரு. அதை இவங்களுமே படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க எப்பவுமே ஒரு கடவுள் கிட்ட பூஜை பண்ணுவாங்க. அந்த கடவுள் கிட்ட வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்களோட சித்தப்பா அந்த இடத்துக்கு வராரு. ஆக்சுவலா அரோமல் ஒருத்தர் கூட சண்டைக்கு போக போறாருல, சித்தப்பா கூட தான் சண்டைக்கு போக போறாரு. இத பத்தி எல்லாம் இங்க இருக்க குட்டிமணி சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஈஸியா அரோமலை ஜெயிச்சிருவேன், ஆனா தளபதியா ஹீரோ இருந்தானா ஜெயிக்கிறது கஷ்டம், என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கவலைப்படாதீங்க சித்தப்பா, உங்களுக்கு எதிராக அவன் சண்டை போட மாட்டான். அப்படியே சண்டை போட்டாலும் சரி, உங்களை காப்பாத்துறதுக்கு அவன் ட்ரை பண்ணுவான்ற மாதிரி சொல்றாங்க. குட்டிமணி சித்தப்பா இருக்காரு பாத்தீங்களா, இப்ப நேரடியா சண்டைக்கு போக போறது இல்ல, சேவல் சண்டைக்காக தான் போக போறாரு. அதுலயே நான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி பூஜை எல்லாம் முடிச்சுட்டு தான் கிளம்புறாரு. இதுக்கெல்லாம் தீர்ப்பு சொல்றதுக்கு ஒரு வயசான பெரியவர் இருப்பாரு. ரெண்டு பக்கமும் சமமா தீர்ப்பு சொல்றது தான் இவரோட வேலையா இருக்கும். இந்த இடத்துல பல போட்டிகள் நடக்கும். எல்லாத்துக்கும் இவர் தான் தலைமை தாங்கி நடத்திலாம் வைப்பாரு. முதல்ல இவங்க ரெண்டு பேருமே சேவல் சண்டை தான் போட்டுக்க போறதா சொல்லிட்டாங்க. அரோமல் அவரோட சேவலை எடுத்துட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி சித்தப்பா இருக்காருல, இவரோட சேவலை கொண்டு வந்திருக்காரு. இப்ப ரெண்டு சேவலுங்களும் சண்டை போட்டுட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல அரோமலோட சேவல் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல ஜெயிச்சிருது. பயங்கரமா அரோமல் சந்தோஷப்படுறாரு. நடுவர் இருக்காரு பாத்தீங்களா, உங்க தோல்வியை ஏத்துக்கிறீங்களா, அவர் கேட்டதை தந்துறீங்களா அப்படின்ற மாதிரி சித்தப்பா கிட்ட கேக்குறாரு. ஆனா சித்தப்பா இருக்காருல, என் தோல்வியை என்னால ஏத்துக்க முடியாது, நான் நேரடியா மோதி பார்க்க விரும்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுதான் உங்க விருப்பம்னா அதுவும் நடக்கும் அப்படின்ற மாதிரி எட்டு சொல்றாரு. அரோமல் இருக்கார்ல, அதுக்கு நான் தயாரா இருக்கேன், என் தளபதியா இவன் தான் இருக்க போறான் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பத்தி அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அந்த சண்டையில தளபதியோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, கத்தி விழ அவங்க எடுத்து தரது தான் வேலையா இருக்கும். அந்த வேலையை வேகமா செஞ்சாதான் சண்டை போடுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதை ஹீரோ பண்ண போறாருல, அதை நினைச்சு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட வேலைக்கார பொண்ணு இந்த இடத்துக்கு வரா. ஹீரோயினுக்கு உங்களை பார்க்க வர போறாராம் அப்படின்ற மாதிரி சொல்றா. இதை கேட்கிற குட்டிமணி பயங்கரமா சந்தோஷம் எல்லாம் படுறாங்க. அவர் வரும்போது நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பக்காவா ரெடி ஆயிடுறாங்க. இப்ப அவருமே இவங்களை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. பல வருஷம் ரெண்டு பேருமே சந்திக்காம இருந்திருப்பாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒய்ஃபை பாக்குறாருல, அதனால பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இவங்க கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது குட்டிமணி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சித்தப்பா அரோமல் கூட மோத போறாருல, அதுல என்னோட சித்தப்பா தான் ஜெயிக்கணும், நீங்க வேணும்ட்டே அந்த அரோமலை தோக்க வைக்கணும், அந்த வால் உடையிற மாதிரி பண்ணிருங்க, அது மூலியமா அந்த அரோமல் தோத்துருவான் அப்படின்ற மாதிரி ஐடியாலாம் தராங்க. சரின்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இவருக்கும் தனிப்பட்ட முறையில அரோமல் மேல கோபம் இருக்கும். அதுவும் இல்லாம ஹீரோயினோட சித்தப்பாவை ஜெயிக்க வைக்கணும்ல, அதுக்காக இந்த முடிவுக்கு ஏத்துக்கிறாரு. போர்க்கொள்ளம் தானே அந்த வால்லாம் ரெடி பண்ணுவான், அந்த வால் உடையிற மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்லிடுறாரு. அரோமலுக்கு ஹீரோவோட சூழ்ச்சிலாம் தெரியாது. அரோமலும் பூச்செல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்குதான் அந்த சண்டை நடக்க போகுது. இப்ப எல்லாருமே அரோமலை வாழ்த்தி தான் இங்க இருந்து அனுப்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உன்னி ஆர்ச்சா இருக்காங்கல்ல, பார்வையாலேயே என்னோட அண்ணனை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் கூட்டு போறாரு. இந்த சைடு சித்தப்பாவும் பூஜெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டு இருக்காரு. அப்ப குட்டிமணி இருக்காங்கல்ல, கவலைப்படாதீங்க சித்தப்பா, கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க, உங்களுக்கு துணையா ஹீரோ இருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அனுப்புறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சண்டை போடுற இடத்துக்கு வந்துடுறாங்க. மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க ஆயுதம் மாத்தணும்னு நினைக்கும் போது தளபதி கிட்ட கேட்பாங்க. தளபதி எடுத்து தந்துட்டு இருப்பாரு. இந்த மாதிரி சண்டை நடந்துட்டு இருக்கும் போது அரோமல் போட்டு சித்தப்பாவா பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். சித்தப்பாவும் பதிலுக்கு சண்டை போடுறாரு. ஈக்குவலா தான் இவங்களுக்குள்ள சண்டை போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல அரோமல் கையில இருக்க கத்தி இருக்கு பாத்தீங்களா, உடஞ்சிருது. வேற கத்தியை எடுத்துதா அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து சொல்றாரு.
ஹீரோ கத்தி எடுக்கிறதுக்கு வேணும்ட்டே லேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி லேட் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இவர் தேடுற மாதிரிலாம் இந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அதனால ஹீரோ மேல யாருக்கும் பெருசா டவுட் வரல. இங்க அரோமல் மாட்டிட்டு இருக்காருல, சித்தப்பாவும் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி நெருங்கி வந்துட்டு இருக்காரு. அப்போ உடஞ்ச கத்திய தூக்கி அரோமல் எறிறாரு. அது தெரியாதனமா சித்தப்பாவோட கழுத்துல பட்டுறது. அவர் இறந்து போயிடுறாரு. இத கொஞ்சம் கூட ஹீரோ எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இப்ப அரோமல் ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அரோமல் ஜெயிச்சதுக்கு சந்தோஷப்படுற மாதிரிலாம் நடிக்கிறாரு. ஏன்னா இவர் மட்டும் நடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இவர் மேல டவுட் வந்துடும். இவர் நடிக்கிறதுனால இவர் உண்மையிலேயே தான் சப்போர்ட் பண்ணியிருக்காருன்ற மாதிரி எல்லாருமே நினைக்கிறாங்க. சித்தப்பா தோத்து போயிட்டாரு, அதே மாதிரி இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி குட்டிமணிக்கு தகவல் கிடைக்குது. இது தெரிஞ்சோன்னே இவங்க உடஞ்சு போயிடுறாங்க. இவங்க கிட்ட ஒரு ஆயுதம் இருக்கு. அந்த ஆயுதத்தை வச்சு இங்க இருக்க சிலையோட தலை எல்லாத்தையும் கோவமா உடைச்சிட்டு இருக்காங்க. சண்டையில அரோமலுக்கு ஏகப்பட்ட காயம் ஏற்பட்டிருக்கும். நேரடியா ஊருக்கு போக முடியாது. இந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி எல்லாருமே ஒரு குகையில ரெஸ்ட் எடுக்க முடிவு பண்ணிடுறாங்க. என்டர்டைன்மெண்ட்டுக்காக கூத்து கட்டுறவங்கள அந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. கூத்து கட்டதெல்லாம் இவங்க சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. பாதி ஆட்கள் மட்டும்தான் கூத்து பார்க்கறதுக்காக வெளியே இருக்கிற இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. மீதி ஆட்கள் இருக்காங்கல்ல, இன்னும் உள்ள இருக்க பகுதியில இருக்காங்க. அங்க அரோமலுக்கு பாதுகாப்பா நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் உள்ளதான் இருக்காரு. அரோமல் ஹீரோவோட மடியில தான் படுத்துட்டு இருக்காரு. அவரை தூங்க வைக்கிறதுக்காக ஹீரோ முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவை தாண்டி 2 காட்ஸ் இந்த இடத்துல இருக்காங்க. கூன் விழுந்த மாதிரி ஒரு லேடி வந்து அவங்க 2 பேருக்குமே தேநீர்லாம் தராங்க. அந்த பசங்களும் குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த லேடி மேல ஹீரோக்கு டவுட் வருது. அந்த லேடி நடந்து போயிட்டு இருக்கும் போது பிளாக் பண்றாரு. நீ யாருன்ற மாதிரி கேக்குறாரு. அவங்களுமே முகத்தை ஓபன் பண்ணி காட்டுறாங்க. அப்பதான் அது ஹீரோன்னு தெரிய வருது. அதாவது குட்டிமணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு மயக்க மருந்தை கலந்துதான் தந்திருக்காங்க. என்ன பண்ற அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. என் சித்தப்பா இறந்து போனதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டாங்க. அங்க நடந்தது என்ன தெரியுமா அப்படின்ற மாதிரி இவர் புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. என்ன நடந்திருக்கோன்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ ஹெல்ப் பண்ணதான் பார்த்த, இருந்தாலும் என்னோட சித்தப்பா இறந்து போயிட்டாரு. என் சித்தப்பா சாவுக்கு இந்த அரோமல் தானே காரணம். இவன் கதையை உன் கையால முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன நம்பி என்னோட மடியில அவர் படுத்துட்டு இருக்காரு. அவரை போய் நான் எப்படி கொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஏன்னா ஒரு வீரனுக்கு அது அழகு இல்லைல்ல, அதனாலதான் இந்த மாதிரிலாம் கேட்கிறாரு. அதுக்கு குட்டிமணி இருக்காங்கல்ல, அவரு முக்கியமா நான் முக்கியமான்னு முடிவு பண்ணிக்கோ. அவர் பண்ணதை பத்திலாம் கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால ஹீரோக்கு லைட்டா அவர் மேல கோவம்லாம் வர ஆரம்பிக்குது. சரி, நான் அவரோட கதையை முடிச்சிடுறேன்ற மாதிரி அவங்க கையில இருந்து விளக்க வாங்கிட்டு வராரு. அவர் தூங்கிட்டு இருக்கும் போது அவர் மண்டிலேயே அடிக்கிறாரு. அவர் கொடூரமா அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. வெளியே சில ஆட்கள் இருக்காங்கல்ல, அந்த ஒருத்தருக்கு சட்டுன்னு முழிப்பு வருது. உள்ள இருந்து ஏதோ சவுண்ட் கேட்டுச்சுன்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு இன்னொருத்தர் சொல்றாரு. அதனால இவரும் படுத்துடுறாரு. ஹீரோ ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாதுல்ல, நான் வெளியே போனோம், நீ இந்த இடத்தெல்லாம் கிளியர் பண்ணிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ வெளியே போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. உள்ள இருக்க இந்த 2 கார்டு மேல சந்தேகம் வர மாதிரி இவங்க எல்லா செட்டப்பையும் பண்ணிடுறாங்க. ஹீரோ அந்த டைம் வெளியே இருந்த மாதிரி காமிச்சுக்கணும்ன்றதுக்காக வெளியே வந்து உட்காந்துடுறாரு. நாடகம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நார்மலா அவங்க கிட்ட பேச்சு கொடுத்து நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப காலையில சமயம் எல்லாருமே கிளம்பணும்ன்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒருத்தர் மட்டும் இளவரசரை உள்ள போய் கூட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி உள்ள போறாரு. அப்படி போனவர் எல்லாருமே வாங்கன்ற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. இப்ப எல்லாருமே வேகமா வந்துட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா இளவரசர் இறந்து போயிருக்காரு. அதே மாதிரி இந்த 2 கார்ட்ஸ் இன்னும் மயக்கத்துல படுத்துட்டு இருக்காங்க. கோவப்பட்ட ஹீரோ இருக்கார்ல, என்னடா இளவரசரை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கத்திய வச்சு அவங்க 2 பேரோட கழுத்தையும் வெட்டிடுறாரு. வேணும்ட்டே அவங்கள திட்டமிட்டு சாவடிச்சிருக்காரு. எதுக்காக அவசரப்பட்டு இப்படி பண்ண? இப்ப இவனுங்க யார் சொல்லி பண்ணாங்கன்றது நமக்கு தெரியாதுல்ல. இவனுங்க உயிரோட இருந்திருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம கோவத்துல இப்படி பண்ணிட்டேன்னு ஹீரோ நடிக்கிறாரு. இவனுங்க இருந்த ஆபத்துன்றதுக்காக தான் ஹீரோ கதையை முடிச்சிருப்பாரு. அரோமல் இறந்து போயிட்டார்ல, அதை நினைச்சு அவரோட அப்பாவான மன்னர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஹீரோ மேலே உங்களுக்கு துளி கூட டவுட் வரல. அரோமலோட போஸ்டிங்க்கு ஹீரோவை வர வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ஆனா இங்க ராஜகுருவா ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு ஹீரோ மேல லைட்டா டவுட் இருக்கதான் செய்யுது. அதே சமயம் ஹீரோ கூட இருக்க ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கும் ஹீரோ மேல டவுட் இருக்கு. ஏன்னா அவர் நடுவுல உள்ள போயிட்டு எல்லாம் வந்தார்ல, இவர் கூட இதை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப இன்டைரக்டா ஹீரோவை மிரட்டிட்டு இருக்காரு. என் பையனுக்கு போஸ்டிங் போட்டுத்தா, இதை சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, இந்த பகுதிக்கு வா, நம்ம அதை பத்தி பேசலான்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இப்ப அப்பாவும் பையனும் இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, குட்டிமணியை பாக்குறதுக்காக குட்டிமணி இடத்துக்கு வந்துடுறாரு. நான் பண்ண விஷயம் எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்குன்னு சொல்றாரு. அதை நினைச்சுலாம் ஃபீல் பண்ணாது அப்படின்ற மாதிரி குட்டிமணி சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் என் ஃப்ரெண்டுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, அவன் என்ன மிரட்டிட்டு இருக்கான், அவன் பையனுக்கு போஸ்டிங் போட்டு தரணுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதெல்லாம் வேலைக்காவாது, அவன் உயிரோட இருந்தா என்னைக்குனாலும் ஆபத்து, அவன் கதையை முடிச்சிரு அப்படின்ற மாதிரி குட்டிமணி சொல்றாங்க. ஃப்ரெண்டோட கதையை எப்படி முடிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. நேரடியா இன்வால்வ் ஆகாம இந்த விஷயத்த நம்ம பண்ணணும்னு யோசிக்கிறாரு. கூலிக்கு கொலை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சில ஆட்களை வர வச்சிடுறாரு. இந்த மாதிரி அவங்க 2 பேரையும் கொலை பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. நான் பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்கிறேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, இந்த வேலையை மட்டும் முடிங்கன்னு சொல்லிட்டாரு. சரி, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. அப்பாவும் பையனும் ஹீரோ சொன்ன இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
ஹீரோ வருவார்னு பார்த்தா இந்த ஆட்கள் தான் வராங்க. கண்ட மேனிக்கு இவங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அப்பா காயப்பட்டுறாரு. ஆனா பையனை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. நீங்க இருந்து ஓடிருன்னு பையனை அனுப்பி விடுறாரு. பையன் மட்டும் தப்பிச்சு இங்க இருந்து ஓடிடுறான். இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, குட்டிமணி கூட சேர்ந்த மாதிரி ஒரு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு அந்த ஆட்கள் எல்லாம் வராங்க. வந்த ஆட்கள் இருக்காங்கல்ல, அப்பாவோட கதையை முடிச்சிட்டோம், ஆனா பையன் தப்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சோன்னா ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. தப்பிச்ச பையன் அவங்க கிட்ட போய் உண்மையை சொல்லிட்டா என்னடா பண்ணுவீங்க? கொடுத்த ஒரு வேலையை கூட ஒழுங்கா செய்ய மாட்டீங்களா? என் கண் முன்னாடி நிக்காதீங்க போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவனுங்களுமே சைலண்டா கிளம்பிடுறாங்க. இவர் திரும்பி பூஜை நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. குட்டிமணி கிட்ட நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. மேற்கொண்டு பூஜைக்கான வேலையெல்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இறந்து போன ஃப்ரெண்ட் இருக்கார்ல, கற்பனையில இவரோட கண்ணுக்கு தெரியுறாரு. கொஞ்சம் பேய் மாதிரி தெரியுறாரு. அதை பாக்குற ஹீரோ ரொம்ப பயப்படுறாரு. ஹீரோ அடிக்கடி பயந்துகிட்டே இருக்கார்ல, இதனால பூஜையை இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இன்னொரு நாள் அதெல்லாம் பாத்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஹீரோக்கு இன்னமும் ஃப்ரெண்டு கண்ணுக்கு தெரியுறாரு. பயந்துட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அங்க யாரும் இல்லன்ற மாதிரி குட்டிமணி தான் சமாதானம் சொல்றாங்க. ஹீரோ அடிக்கடி குறி கேட்கறதுக்காக அந்த லேடியை பார்க்க வருவாரு பாத்தீங்களா, இப்பயும் அந்த லேடியை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. மயக்கத்துல இருக்க அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, உனக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது, இந்த ஆபத்துல இருந்து நீ தப்பிக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்கிற இவருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதாவது விரக்தியில இருக்கும் போது சிரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் சிரிச்சிட்டு இருக்காரு. நம்ம சாவு சீக்கிரமா வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ தனியா ஒரு பகுதியில நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது ஃப்ரெண்டோட பேய் இருக்குல்ல, மல்டிபிளா மாறிடுது. இவர் அட்டாக் பண்ற மாதிரிலாம் வருது. இவரும் பார்த்து ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. எந்த ஒரு வீரனுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்ற மாதிரி ஹீரோ அவருக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்காரு. பையன் தப்புச்சிட்டான்னு சொன்ன பாத்தீங்களா, காயப்பட்டு கொஞ்ச நாள் பதுங்கி இருந்திருப்பான். இப்ப வெளியே வந்து இந்த தகவலை அந்த மன்னர் கிட்ட சொல்லிடுறான். மன்னர் பயங்கரமா கோவப்படுறாரு. இப்ப மன்னரோட வாரிசா உன்னி ஆர்ச்சா மட்டும் தானே இருக்காங்க. அவங்களுக்கு பயங்கரமா ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அவங்களுமே நல்லா சண்டை போடுறாங்க. நான் ஹீரோவோட கதையை முடிக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா மன்னர் இதுக்கு ஏத்துக்க மாட்டாரு. ஏன்னா உன்னி ஆர்ச்சா விட உன்னி ஆர்ச்சாவோட பையனை வச்சு கதையை முடிக்கணும்னு யோசிக்கிறாரு. உன் பையனுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்து உருவாக்குவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோக்கு சப்போர்ட்டிவா ஒரு தூதுவன் மாறி இருப்பான். அவன் அந்த தூதுவன் கிட்ட கேட்டு இந்த விஷயத்தெல்லாம் கறந்துடுறான். ட்ரைனிங்காக பேரனை ஒரு இடத்துக்கு கூட்டு போக போறாங்கல்ல, அதை பத்தி தெரிஞ்சிருது. அதை பத்திலாம் ஹீரோ கிட்ட வந்து சொல்றான். இந்த தளபதியை வச்சுதான் ட்ரைனிங் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ இருக்கார்ல, அந்த ட்ரைனிங் நடக்கூடாது, அந்த தளபதியோட ஒய்ஃபை பார்த்து பேசு, மிரட்டுற மாதிரி பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த தூதுவனும் ஏத்துக்கிறான். இப்ப இந்த தூதுவன் இருக்கான் பாத்தீங்களா, ட்ரைனிங் கொடுக்க போறவரோட ஒய்ஃபு கிட்ட பேசுறதுக்காக வரான். இந்த ட்ரைனிங்கை உங்க ஹஸ்பண்ட் தரக்கூடாதுன்னு சொல்றான். அதெல்லாம் முடியாது, என் ஹஸ்பண்ட் தருவாருன்ற மாதிரி சொல்றாங்க. ஹஸ்பண்ட் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டு போயிடுவாரு. இது ஹீரோக்கு தெரிஞ்சோன்னா டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த லேடியோட கதையும் குழந்தையோட கதையும் முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஆட்கள் கதையை முடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இவங்க கையால சாவக்கூடாதுன்னு அந்த லேடி யோசிக்கிறாங்க. மலை உச்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த பகுதியை நோக்கி ஓடுறாங்க. இப்ப மலையில இருந்து குதிச்சு இறந்து போயிடுறாங்க. என்ன இப்படி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஹீரோ தன்னோட உயிரை காப்பாத்திக்க தப்பு மேல தப்பு பண்றாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்க அந்த தளபதியை நமக்கு காட்டுறாங்க. உங்க ஒய்ஃபு பையன் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடைக்குது. ஹீரோ தான் காரணம் அப்படின்றத இவருக்கு தெரிய வருது. கண்டிப்பா ட்ரைனிங் கொடுத்து ஹீரோவை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் கோவப்படுறாரு. ஹீரோ வித்தியாசமா நடந்துக்கும் போது குட்டிமணி தானே சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இப்ப குட்டிமணிக்கே புத்தி பேதலிச்சிருது. ஆக்சுவலா இவங்க கையில தான் ரத்தம் எல்லாம் படிஞ்சிருக்கும். இன்னமும் அந்த ரத்தம் இவங்க கையில இருக்க மாதிரியே இவங்களுக்கு தோணுது. என் கையில ரத்த நாத்தம் அடிக்குது, நான் என்ன வாசனை திரவியம் போட்டாலும் சரி இந்த ஸ்மெல்லு மட்டும் என் கையை விட்டு போக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் தனியா புலம்பிட்டு இருக்காங்க. இவங்களை பாக்குறதுக்காக வைத்தியர் வந்திருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்களுக்கு புத்தி பேதலிச்சிருச்சு, இதுக்கப்புறம் இவங்களை கவனமா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் பொண்ணு கிட்ட சொல்றாரு. அவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. உன்னி ஆர்ச்சான்னு ஒருத்தங்களை சொன்னல, அவங்க பையனுக்கு தான் ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. ட்ரைனிங்ல அவன் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம்லாம் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப சண்டையை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இங்க இருக்கவங்க இருக்காங்கல்ல, ஒருத்தர் அனுப்பி நீ பேசிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப முறைப்படி ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக ஒருத்தர் வந்துடுறாரு. நீ இந்த மாதிரி சண்டைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. உன்னி ஆர்ச்சாவோட பையன் கூட தான் மோத போற அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற ஹீரோக்கு ரொம்ப சிரிப்பு வருது. ஏன்னா ஹீரோவோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த பையனோட வயசா இருக்கும். எது அந்த பொடியன் கூட நான் மோத போறேனா, எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மோதிப்பாரு, யாரு பொடியன்றது தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதனால ஹீரோ இருக்கார்ல, சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அந்த சின்ன பையனுக்கு ஹெவியா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரியும். ஹீரோவும் ஒரு பக்கம் ட்ரைனிங் எடுக்கணும்னு நினைக்கிறாரு. இதுக்கு நடுவுல குட்டிமணிக்கு புத்தி பேதலிச்சிருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து இவருக்கு கஷ்டமா இருக்கு. இவரு ஒரு பக்கம் பயங்கரமா ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. குட்டிமணிக்கு நாளுக்கு நாள் உடம்பு ரொம்ப மோசமா மாறிடுது. இதுக்கப்புறம் நம்ம வாழவே வேணான்ற மாதிரி குட்டிமணி யோசிக்கிறாங்க. ஒரு கடவுளை வேண்டுவாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த கடவுளுக்கே உயிரை தானமா தந்துடுறாங்க. ஹீரோ பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் பனிப்பெண் மூலியமா ஹீரோக்கு இந்த தகவல் தெரிய வருது. இப்ப ஹீரோவும் வேகமா ஒய்ஃபை பாக்குறதுக்காக வராரு. ஒய்ஃப் இறந்து போயிருக்கிறத பார்த்து இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒய்ஃபே நம்மளை விட்டு போயிட்டாலே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. நம்மளோட சாவம் ரொம்ப தூரத்துல இல்ல,
அந்த சாவை நம்ம எதிர்நோக்கி காத்துட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. மேற்கொண்டும் ஹீரோ பயங்கரமா ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இப்ப சண்டை போடுற நாள் வந்துருது. ஹீரோ அந்த களத்துக்கு வந்துட்டு இருக்காரு. உன்னி ஆர்ச்சா கீழ இருந்து இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவை முறைச்சு பாக்குறாங்க. இப்ப ஹீரோ கூட சண்டை போடுறதுக்காக அந்த பையன் வந்துடுறான். இப்ப ரெண்டு பேருமே இந்த இடத்துல சண்டை எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சண்டையில ஸ்டார்டிங்ல இருந்தே ஹீரோ தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பையன் ஒரு அடி கூட அடிக்க முடியல. ஆனா ஹீரோ பயங்கரமா அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோ இந்த இடத்துக்கு வரதுக்கு ஏகப்பட்ட துரோகங்கள்லாம் பண்ணாரு பாத்தீங்களா? அந்த துரோகங்கள்லாம் ஹீரோவோட மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. போக போக தான் ஹீரோ வீக் ஆகுறாரு. அந்த பையன் இப்ப ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். அந்த பையன் அடிக்கிறத பார்த்தா அவனோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. சாட்ட மாதிரியான டைப்ல ஒரு வால் இருக்கும்ல, அதை வச்சுதான் ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பையன் இருக்கான்ல, ஹீரோவோட கழுத்தை அந்த சாட்டியை வச்சு லாக் பண்ணிடுறான். இதுக்கு மேல தப்பிக்க முடியாது அப்படின்றது ஹீரோக்கு தெளிவா தெரிஞ்சிருது. சாவும் போது கூட வீர மாதிரி சாவணும்னு ஹீரோ நினைக்கிறாரு. அவனை பார்த்து சிரிக்கிறாரு. அவன் இருக்கான்ல, அதை இழுக்கிறான். இப்ப ஹீரோவோட தலை துண்டா போயிருது. இப்ப எல்லாருமே இந்த பையன் ஜெயிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாங்க. என்னதான் இருந்தாலும் இறந்து போனது உன்னி ஆர்ச்சாவோட முன்னாள் காதலன் இல்ல. அதனால உன்னி ஆர்ச்சா சோகமா அவரோட தலையை பார்த்துட்டு இருக்காங்க. இதோடயே நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.